வணக்கம், நான் உங்கள் நிஷாந்தன் சார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி 1 வினாத்தாள்களின் விடைகளை நாங்கள் வீடியோக்களில் ஆராய இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் பகுதி 1 ஏயில் வந்த முதல் 25 வினாக்களின் விடைகளை ஆராய இருக்கின்றோம். நீங்கள் இன்னும் வினாத்தாளை செய்து பார்க்க இல்லை என்றால் தயவுசெய்து வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வினாத்தாள லிங்க் போட்டிருக்கேன். நீங்கள் வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. அப்போ தான் எந்த பிரயோசனமும் கிடைக்கும். இல்லையென்றா எந்த ஒரு பிரயோசனமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. தயவுசெய்து வினாத்தாளை செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. நாங்கள் இப்போ முதலாவது வினாக்கு போவோம். இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு குறித்த பொருளானது 9% சுங்கத் தீர்வை அறவிடப்படுகின்றது. இப்பொருளின் பெருமானம் ரூபாய் 6000 எனின் சுங்கத் தீர்வையாக செலுத்த வேண்டிய பணத்தை காண்க. சுங்கவரி அப்படின்றது ஒரு பொருளை நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வரைக்க அந்த பொருளிந்த பெருமதிந்த ஒரு பெர்சன்டேஜை நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். அது எத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்குறோம்னா 9% கொடுக்கணுமாம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான சுங்கவரி அறவிடப்படும். இது 9% அறவிடப்படுகின்ற ஒரு பொருள். அப்படி என்றால் கொடுக்கப்பட்ட அந்த காசு எவ்வளவு? எங்களோட பொருளிந்த பெறுமதியின் 9%. பொருளிந்த பெறுமதி 6000 ரூபாய். அப்போ 6000 ரூபாவின் 9% நாங்கள் கொடுக்கணும். அப்போ 6000 ரூபாயின் 9%ன்றதை பின்னமாக போடுற 100 மேல் 9 சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 2 0 வெட்டுப்படும். பெருக்கி விட்டால் 0 9 6 54. அப்போ 540 ரூபா சுங்க வரியாக செலுத்தணும். இது ஒரு விதம். நீங்கள் நேர்வீத சமன்லையும் செய்யலாம். நேர்வீத சமனில் செய்கிறார்களுக்காகவும் செய்து காட்டுறேன். நேர்வீத சமனில் செய்கிறதுண்டா 100 ரூபா 9%ன்ற அந்த அர்த்தம். 100 ரூபா பொருளாக இருந்தால் 9 ரூபா வரியாக கட்டணும். ஆனால் பொருளிந்த பெறுமதி 6000 ரூபா. 6000 ரூபா பொருளாக இருந்தால் எவ்வளவு கட்டணும்? நேர்வீத சமன் குறுக்கு பெருக்கம் சமன் 9 தர 6000 கீழ் 100 2 0 பட்டுப்படும். அதே பெருக்கம்தான். 0 பின்னால் போட்டுட்டு 9 6 54. ஆகவே 540 ரூபா சுங்க வரியாக கட்டணும் அப்படின்றது வெறும் 2 ஸ்டெப்பில் செய்திருக்கேன். அடுத்தது காரணிப்படுத்துக. இது காரணிப்படுத்துக 3 உறுப்பு 20 கோவை. 3 உறுப்பு 20 கோவையை காரணிப்படுத்தணும்னா 4 உறுப்பு ஆக்கணும். 4 உறுப்பு ஆக்குறது எப்படி என்றதில் தான் கவனம் இருக்கணும். 4 உறுப்பு ஆக்கிட்டீங்கன்னா அங்கே காரணிப்படுத்துறது அங்கே மிக இலகு. முன்னுக்கு இருக்கிற உறுப்புலையும் மாற்றம் இல்லை. கடைசியாக இருக்கிற ஓராம் படியிலையும் ஒருமையிலையும் மாற்றம் இல்லை. முதலாம் படி அதாவது எக்ஸ் என்ற இனம் 2ஆக பிரிய போது அதை எப்படி பிரியணுமன்றதில் தான் தங்கியிருக்கு. கூட்டினால் 3x பெருக்கினால் இந்த நாங்கள் இப்போ கீழே போட்டிருக்கோமே அந்த 2 பேரையும் பெருக்கிறதுக்கு சமனாக இருக்கக்கூடிய மாதிரி 2 பேரை கண்டுவோம். அந்த 2 பேரையும் பெருக்கினா 10x வரைக்கும். இதை தான் பெருக்கு தொகைன்னு சொல்லுவாங்க. பெருக்கு தொகையை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கிறதா சுவம். 10 பெருக்கி யார் கொண்டு வருமெண்டா 1 தர 10 2 தர 5. இதை தவிர வேறு யாரும் 10 பெருக்கி கொண்டு வராது. அது 10 இருக்கிறனாடி 2 பேரும் வேறு குறி. 2 பேரும் வேறு குறியாக இருக்கிறனாடி கூட்டைக்கு கழிபட்டு 3 வர்றது இவர். பெரியவற்ற குறி சகவாக இருக்கணும் என்றால் பெரியவர் சக 3 சின்னவர் 2. அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த 2 இலக்கம். ஒரு ஆள் என்னென்னா 2a மற்றாள் என்னென்னா சக 5a. நீங்கள் இந்த 2ஐயும் கூட்டி பாருங்க. 2 பேரும் வேறு குறி கழிபட்டால் 3a பெரியவற்ற குறி விடைக்கு வரும் சக 3a. நாங்கள் முதல் சொன்ன அந்த விஷயம் சரியாக இருக்குது. பெருக்கி பாருங்க. சகதர 2 10 ஏதர ஏ வர்க்கம் 10 ஏ வர்க்கம் எல்லாம் சரியாக இருக்குது. அப்போ அந்த 3a பதிலாக நான் அங்கே கண்டுபிடிச்சி அதை கொண்டு போடுவேன். 2a சக 5a. இதை மாறி போட்டாலும் காரணிப்படுத்தப்படுமா? நீங்கள் சக 5a முன்னுக்கு போட்டு 2a பின்னுக்கு போட்டாலும் சரி. ஆனால் அது காரணிப்படுத்தல் வேறு ஸ்டெப்பில் கடைசி விட ஒன்றா தான் இருக்குமா? ரைட். அப்போ நாங்கள் இதில் 2 பொது எடுக்கலாம். எக்ஸை பொது என்று போட்டுட்டேன். எக்ஸ் 2x அங்கே மாற்றிக்கொள்ளுங்க. சக 5x எக்ஸினம் இது எக்ஸ் என நாங்கள் எக்ஸ்ன்றதை ஏன்னு மாற்றிட்டேன். அப்போ நீங்கள் இப்போ எக்ஸை பொது எடுத்தால் இந்த 2 உறுப்புலையும் எக்ஸை பொது எடுத்தால் எக்ஸ் வர்க்கத்தில் எக்ஸ் தர எக்ஸில் ஒரு எக்ஸ் வழியில் வந்தால் மற்ற எக்ஸ் 2 தர எக்ஸில் எக்ஸ் வழியில் வந்துட்டு அப்போ 2 மிச்சம் இருக்கிறார்கள் சேர்ந்து மற்ற காரணி வரும். அதே மாதிரி அங்கே அதுலேயும் சக 5 பொது எடுக்கலாம். சக 5 பொது எடுத்தால் எக்ஸ் 2 என்று வரும். எக்ஸ் 2 2 இடத்துலையும்
பொதுவான காரணியாக இருக்கிறனாடி எக்ஸை ரெண்டாக பொது எடுத்துறேன்டா மிச்சம் இருக்கிற ஆக்கள் சேர்ந்து மற்ற காரணி அங்கே முதல் சொன்ன மாதிரி தான் மிச்சம் இருக்கிறது இதில் எக்ஸ் மிஞ்சும் அதில் 5 மிஞ்சும் எக்ஸாக 5 வரும் நீங்கள் மற்ற மாதிரி போட்டாலும் இதையே அங்கால அந்த நான் சொன்னனே அதே மாறி போட்டால் கூட அதே தான் காரணி வரும் அதையும் செய்து காட்டுறேன் இப்போ நீங்கள் எக்ஸ் வர்க்கம் சக 3x சய 10 இதில் நாங்கள் அந்த கண்டுபிடிச்ச 2 நம்பர் அதே தான் இதில் நாங்கள் மாறி போட்டுட்டோம்னு வைக்கணும் எக்ஸ் வர்க்கம் சக 5x முன்னுக்கும் சய 2x பின்னுக்கும் போட்டாலும் காரணிப்படுத்தி முடியும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இதில் முன்னுக்கு பொது கொடுக்கக்கூடியது எக்ஸை பொது கொடுக்கலாம் எக்ஸை பொது கொடுத்தா எக்ஸ் சக 5 பின்னுக்கு பொது கொடுக்குற 2 உறுப்புலையும் குறியோட இதில் இருக்க முன் குறியோட பொது கொடுக்கணும் சய 2 பொது கொடுக்கலாம் சய 2 பொது கொடுத்தா எக்ஸ் சக 5 எப்படி எக்ஸ் சக 5 வந்தோன்னா நாங்கள் சயவாக பொது கொடுத்துட்டோம் அப்போ 2 பேரும் சகவாக மாறுவோம் பாருங்க சய 2xும் சக எக்ஸாக மாறி இருக்குது சய 10ம் சக 5ஆக மாறி இருக்கும் இப்போ எக்ஸ் சக 5 பொது கொடுக்கலாம் எக்ஸ் சக 5 பொது கொடுத்தா எக்ஸ் சய 2 மற்ற காரணி மிச்சம் இருக்கிறார்கள் சேர்ந்து மற்ற காரணி வரும் இதில் எக்ஸ் மிஞ்சும் அதில் சய 2 மிஞ்சும் எக்ஸ் சய 2 மற்ற காரணி வரும் இப்போ என்ன வித்தியாசம் அது இந்த காரணிகள் இடம் மாறி இருக்குது காரணிகள் இடம் மாறி இருந்தால் செமீன் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்டா 3 தர 2 மாறுதான் 2 தர 3 மாறுதான் அப்போ காரணிகள் இடம் மாறி இருந்தால் பெருமானம் மாறப்போகிறது இல்லை அப்போ காரணிகள் இடம் மாறி இருக்கலாம் பிரச்சனை இல்லை அடுத்தது உருவில் தரப்பட்ட தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க இங்கே 2 பேர் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு இது இரு சமபக்கம் கோணம் அதை பற்றி எங்களுக்கு தேவையே இல்லை 2 பேர் எக்ஸ்ண்டா இதில் முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 சமன்பாடு ஒன்று உருவாக்கலாம் சமன்பாடு எக்ஸ் சக 100 சமன் 180 அதாவது 3 கோணங்களையும் கூட்டினா 180 வரும் சமன்பாட்டை சுருக்கினா 2x சக 100 சமன் 180 இப்போ தான் தீர்க்க வலிக்கிறோம் 100 அங்கால போய் கழிச்சா 80 கழிச்சு கொண்டுலாம் மினக்கிடக்கூடாது 80 இந்த 2 அங்கால போய் பிரித்தா 40 எக்ஸ் வந்து 40 உங்களுக்கு அதெல்லாம் தெரியணும் வேகமாக பிரிக்கிற அளவுக்கு இருக்கணும் இன்னும் குழந்தை பிள்ளை மாதிரி அங்கால கொண்டே பெருக்கி கொண்டு இருக்கக்கூடாது பெருக்கினா பிழை இல்லை நீங்கள் கொஞ்சம் வேகமாக செய்ய பழகுங்க அது நல்லதுக்கா லோக் அதாவது ஏயின் அடிரண்டின் மடக்கை பெருமானம் 5 அதை வாசித்தா அப்படி வரும் நாங்கள் லோக் அடிரண்டு ஏ சமன் 5 என தரப்படின் ஏயின் பெருமானத்தை 2 வலுவாக கிட்டத்தட்ட மடக்கை சில இருக்கிறத சுட்டியில் தர சொல்லியிருக்கேன் இதில் நாங்கள் மடக்கையை சுட்டியில் முதல் எழுதினோம்டா அதை வந்துடும் விட இதில் அடி யாரோ அதுதான் அங்கேயும் அடி 2 அடுக்கு சமன் ஏ ஆனால் மாறி கேட்டது ஏயின் பெருமானத்தை 2 வலுவாக தர சொல்லுது அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்கணும் ஏ சமன் 2 அடுக்கு ஏ சமன் 2 அடுக்கு 2 அடுக்கு எங்களுக்கு பெருமானம் தெரியும் 32 ஆனால் எங்களை அதை கேட்கல 2 பெருமானத்தை 2 ஓர் வலுவாக எழுதுங்க நாங்கள் 2 வலுவாக எழுதினா காணும் பெருமானம் காண சொல்லி கேட்கல தேவையில்லாமல் செய்யக்கூடாது 5 60 லிட்டர் பெர் நிமிடம் எனும் வீதத்தில் நீர் பாய்ந்து வரும் ஒரு குழாயை பயன்படுத்தி 420 லிட்டர் கொள்ளளவுடைய ஒரு தொட்டியை நிரப்புவதற்கு எடுக்கும் நேரத்தை காண்க ஒரு நிமிஷத்துக்கு 60 லிட்டர் வருது அதான் அந்த லிட்டர் பெர் நிமிடம்ன்றது அர்த்தம் 420 லிட்டர் நிரம்பணுமெண்டா 420 60ஆல் பிரித்தா 7 நிமிடம் சிம்பிளாக வரும் ரெண்டாலும் கொஞ்சம் விளக்கத்தோடு சொல்கிறதுக்காண்டி சொல்கிறேன் நீங்கள் 420 60ஆல் பிரித்து 7 நிமிடம் என்று போட்டிருந்தால் சரியா இப்போ நான் கொஞ்சம் விளக்கத்துக்காண்டி சொல்கிறேன் 60 லிட்டர் பெர் நிமிடம்ன்றது அர்த்தம் என்னென்னா 60 லிட்டர் ஒரு நிமிடத்தில் வருது அப்போ 420 லிட்டர் வர்றதுக்கு எத்தனை நிமிடம் வேணும் நேர்வீத சமன் குறுக்கு பெருக்கன் சமன் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னா 420 தர 1 கீழ் 60 வெட்டலாம் 7 இது முதலாவது என்ன இலகில் இருந்ததோ அதே இலகில் தான் இதுவும் வரும் அங்கே நிமிடம்ன்றது நாடி இவரும் 7 நிமிடம் அப்படி என்று வரும் இலகுவாகவே நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நேர்வீத சமனில் செய்திருக்கேன் நீங்கள் நார்மலாக வீதம் என்ற பாடத்திந்த சமன்பாடை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் நேரம் அப்படி என்று கூட நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வீதம் சமன் அதை கூட பயன்படுத்தலாம் இது இலகுவானது நான் அதை செய்திருக்கேன் உருவில் உள்ள வட்டத்தின் மீது A, B, C, D எனும் புள்ளிகள் உள்ளன படத்திலையும் குறிக்கப்பட்டிருக்கு ABC சமன் 100 பாக படத்தில் குறிக்கப்பட்டிருக்கு CAB சமன் 30 படத்தில் குறிக்கப்பட்டிருக்கு எக்ஸின் பெருமானத்தை காண சொல்லியிருக்கு இதை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்குது இதில் ஒரு துண்ட கோணம் ஏதோ இருக்கிறது மாதிரி இருக்குது ஒரு துண்ட கோணம்ண்டா இதில் 2 ஏன் நான் சொல்கிறேன்டா இந்த வட்டத்தில் இருக்கிற 2 புள்ளியிலேருந்து ஒரே பக்கத்தில் இருக்கிற பரிதியில்
வில்லில் 2 தரம் எதிரம் வச்சிருக்கு. ஒன்று சியிலேயும் எதிரம் வச்சிருக்கு, டியிலேயும் எதிரம் வச்சிருக்கு. அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, அந்த எதிரமைத்த 2 கோணங்களும் ஒரு துண்ட கோணங்கள் சமன். அந்த அடிப்படையில் இது வந்து எக்ஸ். ஒருவேளை இந்த எக்ஸ் என்னால் காணக்கூடிய மாதிரி இருக்குமோ அப்படின்னு பார்த்தா இந்த எக்ஸ் என்னால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ் ஒரு முக்கோணத்திலிருந்து அகக்கோணத்துக்குள்ளே வர்ற ஒரு கோணம், மிச்ச 2 கோணமும் தெரியும். அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு எக்ஸை காணக்கூடிய மாதிரி இருக்கும். சமன்பாடு போடுறேன். எக்ஸ் சக 30 சக 100 சமன் 180. சமன்பாடு உருவாக்கியாச்சு. சமன்பாட்டை கொஞ்சம் சுருக்கலாம். எக்ஸ் சக 100 30 கூட்டினா 130 சமன் 180. இப்போ தீர்க்கிறேன். 180 அங்கால போய் கழிவிடும், கழிச்சு போடலாம். ஒரே 50 இல்லாடி கழிக்க கொஞ்சம் ஸ்டெப் வேணுமெண்டா 130 கழிச்சா எக்ஸ் சமன் 50. அப்போ எங்களுக்கு எக்ஸிந்த பிரமாணம் 50 பாகை அப்படின்றத கொண்டு வர்றது எப்படி கொண்டு வந்தோம்ன்றதை விளங்கி கொடுங்க. சில பேர் இப்படியும் செய்யலாம். இதை கண்டு 50 போட்டுட்டு பிறகு இந்த வேறு ஒரு அச்சரத்தை பயன்படுத்தி 50 போட்டுட்டு அது எக்ஸுக்கு சமன். ஆகவே எக்ஸ் சமன் 50 ரெண்டும் சரி. 7 வரைக்கும் புதிய அச்சரத்தை உள்ளே கொண்டு வராமல் இருக்கிற அச்சரங்களை பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்காகத்தான் நான் எக்ஸ் என்று இங்கே முதல்ல கொண்டு வந்தேன். நீங்கள் அதை விளங்கி கொள்ளுங்க. அடுத்தது, ஓர் திண்ம செவ்வட்ட உருளையின் அடியின் ஆரை 7 சென்டிமீட்டர் ஆகும். அதன் உயரம் 10 சென்டிமீட்டர் ஆகும். உருளையின் வலை மேற்பரப்பை காண்க. பை சமன் 22 கீழே என பயன்படுத்துக. உருளை இந்த வலை மேற்பரப்புக்கு என்னட்ட சமன்பாடு இருக்குது. வலை மேற்பரப்பு சமன் 2πr/h. உருளை இந்த வலை மேற்பரப்புக்கு எங்கள்கிட்ட சூத்திரம் இருக்குது 2πr/h. எப்படி வந்ததுன்றது கணக்கு தரம் பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். 2 தர பை 22 கீழ் 7 தர ஆரை 7, உயரம் வந்து 10. பாருங்க, எல்லாம் சொன்ன செலவெல்லாம் சரியாக குறிச்சிக்க முடியும். பாருங்க, அடியின் ஆரை 7, உயரம் 10 எல்லாம் குறிச்சிட்டோம். சுருக்கலாம். 7 மேலும் வெட்டுப்படும். வேறு ஒன்றும் வெட்டுறதுக்கே இல்லை, ஏன்னா கீழே இல்லை, மேலே மட்டும்தான் பெருக்கணும். 2 தர 22 44, 44 தர 10 440 சென்டிமீட்டர் வர்க்கம். பரப்பில் வந்து அளவுக்கு சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். ஆரை என்ன அளவோ அது வந்து வர்க்கமாக இருக்கும், சென்டிமீட்டர் வர்க்கம். அடுத்த கேள்வி, எட்டாவது கேள்விக்கு போகணும்னா, உருவில் ஏக்கம் ஏபியினால் வகை குறிக்கப்படும் நேர்கோட்டின் படித்திறனை காண்க. ஒரு நேர்கோட்டு இந்த படித்திறன் வேணுமெண்டா 2 படி இருக்குது. ஒன்று சார்பு சமன்பாடு தந்தால் அந்த சமன்பாட்டிலேருந்து நாங்கள் படித்திறனை எப்படி காணலாம்ன்றது ஒரு வழி. வரைவை தந்தால் வரைவிலேருந்து படித்திறனை காண்றது எப்படின்றது ஒரு வழி. வரைவில் இருந்து படித்திறனை காணணும்னா 2 புள்ளி இந்த ஆள்கூறுகள் எனக்கு தெரியணும். அவர் 2 புள்ளி இந்த ஆள்கூறுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி விட்டுருக்கார். இந்த புள்ளி இந்த ஆள்கூறு x2 y6. அதே மாதிரி இந்த புள்ளி இந்த ஆள்கூறு x1 y4. அப்போ எம் சமன் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். இதிலேருந்து இதை கழிக்கிறேன். அப்போ 6/4 கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம் 2/1. என்ன ஓர்டரில் கழிச்சிங்களோ அதே ஓர்டரில் கழிக்கணும். மேலே எந்த புள்ளி எடுக்கிறீங்களோ அந்த புள்ளி முதல்ல கழிக்க அப்படியே இருக்கணும். சரி, இப்போ கழிப்போம். 6லேருந்து 4 போனால் 6லேருந்து 4 போனால் 2, 2லேருந்து 1 போனால் 1. அப்போ 2 1ஆல் பிரித்தா 2. ஆகவே படித்திறன் வந்து 2 அப்படி என்று வரும். நாங்கள் 2ன்றதை எப்படி கண்டமன்றதை நான் இங்கே போட்டிருக்கேன், நீங்கள் விளங்கி கொள்வீங்க. உங்களால் ஏலும் செய்யக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். இது ஒரு பிரித்தல் உங்களுக்கு ஒருவேளை சகவாக தெரிந்திருக்கலாம். சகவாக தெரிந்திருந்தால் நீங்கள் திரும்ப ஒருக்கா அரணாண்டு போட்டு செய்து பார்த்துட்டு வீடியோ பாருங்கள். இதில் போஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ அரணாண்டு செய்து கொள்ளுங்க. இதில் அந்த படத்தில் தெளிவில்லாமல் இருக்குது. இது ஒரு பின்ன பிரித்தல். அது ஒரிஜினல் பேப்பரை போட்டோ எடுத்தது தானே. அப்போ பின்ன பிரித்தல். அப்போ நாங்கள் அட்சர கணித பின்ன பிரித்தல் மிகவும் இலகுவாகத்தான் இங்கே வரும். போஸ்ட் பார்ட்டில் வரப்போகிற பின்ன பிரித்தல் மிகவும் இலகுவாக வரும். செகண்ட் பார்ட்டில் தச்சமாக வந்தால் அது கொஞ்சம் கஷ்டமானதாக தான் வரும். பி பார்ட்டில் கூட வரலாம். இது வந்து போஸ்ட் பார்ட் ஏயில் வர்றது மிகவும் இலகுவாக வரும். அங்கே காரணிப்படுத்தப்பட்டிருக்கும். எந்த ஒரு காரணிப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்காது. அப்போ பிரிக்கோணம்ண்டா வளமை மாதிரி தான் நிகர் மாறால் பெருக்கோணம். அப்போ 2ன் மேல் AX தர நிகர்மாறு பிரித்தல நிகர்மாறுனா மேலே இருக்க 3 கீழேயும் கீழே இருக்கிற 4x மேலேயும் போகும். உங்களுக்கு தெரியும் நிகர்மாறுண்டா தலைகீழாக மாறும். வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் A வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் 2 வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். 2 வெட்டினா இதில் ஒரு முறை, அங்கே 2 முறை. இதுக்கு மேலே எதையுமே வெட்ட இயலாது. அப்போ பெருக்கினா மேலே பெருக்கினா x தர 2 தர x நம்பர் முன்னுக்கு வரும் 2 x தர x வர்க்கம் கீழ்
கீழே பெருக்கினா 3. அப்போ 2x வர்க்கத்தின் கீழ் 3 அப்படி என்று விட வரும். நீங்கள் ஒருவேளை இந்த சுருக்க மறந்து மேலே நேரடியாக பெருக்கினா கூட அதுக்கு வந்து ஒரு புள்ளி கொடுக்க சொல்லியிருக்கு. நீங்கள் நேரடியாக பெருக்கியிருந்தீங்கன்னா ஒருவேளை சுருக்காமல் பெருக்கியிருந்தீங்கன்னா 4 ax வர்க்கத்தின் கீழ் 6a அப்படி என்று போட்டிருந்தா கூட உங்களுக்கு ஒரு புள்ளி கிடச்சிருக்கும். அந்த ஒரு புள்ளியே அநியாயமாக்குறீங்க. உங்களால் சரியான விடையை நீங்கள் எடுக்கிறதுக்காக என்ன செய்யணும், சுருக்கி போட்டு பெருக்கிறது தான் இலகுவானது. நீங்கள் சுருக்குறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையா, அச்சரங்களை விட்டுறது கவனமாக இருந்தீங்கன்னா சரி. ரைட். அடுத்ததுக்கு போவோம்டா 10வது கேள்வி. உருவில் உள்ள செங்கோண முக்கோணி ஏபிசியில் பக்கம் பக்கம் சிபி ஆனது F வரை நீட்டப்பட்டுள்ளது. AB, CB ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே E, D ஆகும். DEB சமன் 50 பாக படத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. EBFின் பருமனை காண்க. எதை கேள்வெடுதுன்றதை பார்ப்போம். EBF அதாவது வெளியில் இருக்கிற இந்த துண்டு புறக்கோணத்தை கொள்வெடுது. இந்த புறக்கோணம் இது சின்ன முக்கோணத்துக்கும் புறக்கோணம் தான், பெரிய முக்கோணத்துக்கும் புறக்கோணம் தான். நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் ஓகே. சின்ன முக்கோணத்தை இந்த புறக்கோணம் என்று பார்த்தாலும் ஓகே, பெரிய முக்கோணத்தை இந்த புறக்கோணம் என்று பார்த்தாலும் ஓகே. இப்போ இருக்கிற நீங்கள் முதலாம் தவணையில் இருக்கிறீங்க 11ஆம் ஆண்டுக்காரர். இப்போ இருக்கிற உங்களது அறிவை வச்சுக்கொண்டு இந்த நடுப்புள்ளிகள் சந்திக்கின்ற அந்த தேட்டம் உங்களுக்கு விளங்காது. இனித்தான் படிக்க போகிறீங்க. செகண்ட் டேர்மில் கொஞ்சம் இதில் வந்துடும். முக்கோணி ஒன்றின் 2 பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கின்ற கோடு 3வது பக்கத்திற்கு சமாந்தரமாக இருப்பதோடு அதன் அருகிவாசியாக இருக்கும். இங்கே எங்களுக்கு தேவையானது சமாந்தரம் மட்டும். சமாந்தரமாக இருந்தால் ஒத்த கோணங்கள் சமன். அந்த அடிப்படையில் இது 90 இதுவும் 90 என்ற 2 சமாந்தர நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி விட்டது F வடிவில் உண்டாகின்ற கோணங்கள் சமன் 90. அப்போ இது புறக்கோணம். அப்போ புறக்கோணத்தை எங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அவர் கேட்ட கோணம் BF என்ற கோணம் வந்து உள்ளே இருக்கிற அவற்றை அகத்தெதிர்கோணங்கள் 90ஐயும் 50ஐயும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். 50ஐயும் 90ஐயும் கூட்டினா அவற்றை பெருமானம் வந்து 140 பாகையாக இருக்கும். சில பேர் இன்னும் குழந்தை பிள்ளைத்தனமாக என்ன செய்வாங்கன்னா இந்த கோணத்தை காணுவாங்க. இந்த கோணத்தை கண்டு அதுலேருந்து 180 கழித்து தான் எண்ணம் காண்ற பழக்கம். அதுக்கு காரணம் என்னென்னா 8ஆம் ஆண்டில் நாங்கள் முதல்ல படித்தது முக்கோணியனாக கோணங்களின் கூட்டுத்தொகை தானே படிச்சினாங்க. அதையே இன்னும் பயன்படுத்தி கொண்டிருப்பீங்க. இல்லை, அப்படி இல்லை. ஒரு சரியான தேட்டத்தை நீங்கள் பயன்படுத்த பழகணும். ஏன்னா நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. வேகமாக நீங்கள் சரியான தேட்டத்தை பயன்படுத்த பழகணும். இங்கே தீர்க்க சொல்லியிருக்கு. இந்த தீர்த்தல் கணக்கை 2 முறையில் தீர்க்கலாம். ஒன்று காரணிப்படுத்துவதன் மூலம் தீர்க்க. இருபடி சமன்பாடு தீர்க்கிறதுக்கான சரியான முறை காரணிப்படுத்துவதன் மூலம் தீர்த்தல். இங்கே நாங்கள் இது இந்தியாவில் ஒரு இருபடி சமன்பாடு, இருபடி கோவை அங்கால 0. ஒரு இருபடி கோவையை நாங்கள் 0க்கு சமப்படுத்தணும். அவர் அப்படியே கஷ்டத்தை தராமல் 0க்கு சமனாக தந்திருக்கு. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா தீர்க்கணுமெண்டா இங்கால காரணிப்படுத்தணும். இது காரணிப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போதும். என்னென்னா முதல்ல 2 பொது எடுக்கணும். பொது எடுக்கிற முறையில் 2 பொது எடுத்தால் மிச்சம் இருக்கிறது x வர்க்கம் sin 4 அப்படின்னு வரும் சமன் வர்க்கம் 0. இன்னும் காரணிப்படுத்தி முடியலை. அந்த அடைப்புக்குள்ளே இருக்கிறதே இன்னும் காரணிப்படுத்தலாம். காரணிப்படுத்தினா 2 × x வர்க்கம் sin 2 வர்க்கம் சமன் 0 அப்படின்னு எடுத்தணும். இப்போ இன்னும் அதை காரணிப்படுத்தணும்னா 2 × x sin 2 ஒரு 2 காரணி வரும். ஒன்று x sin 2 மற்றது x sag 2 சமன் 0 அப்படி என்று வரும். இது நம்ம 3 காரணிகளின் பெருக்கமாக இருக்குது. இந்த 3 காரணியில் ஏதோ ஒரு காரணி 0 இருந்திருந்தால்தான் இந்த கோவை அவ்வளோ முழுசும் 0 வரும். இதில் 3 காரணியில் ஒரு காரணி 0 இருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா அது நம்பர், அந்த நம்பர் எப்போவுமே 0 இருக்காது. அப்போ ஒன்றில் இது 0 இருந்திருக்கணும், இல்லையண்டா இந்த காரணி 0 இருந்திருக்கணும். அப்படி என்று பார்த்தோம்னா x sin 2 0 இருந்திருக்கணும். ஆகவே x sin 2 0 இருந்திருக்கணும். இல்லையண்டா x sag 2 0 இருந்திருக்கணும். x sin 2 0 இருந்திருக்கணும். அப்படி என்றால் x வந்து 2 இருந்திருக்கணும். x sin 2 அதாவது எக்ஸ்லேருந்து 2 கழிச்சா 0 பெறணும்னா x 2 இருந்தால் தான் அது சாத்தியம். அது தீர்த்தல் முறையில் காண்றேன். sin 2 அங்கால அனுப்பினா sag 2 இல்லையண்டா x வந்து sin 2 இருந்திருக்கணும். அவர் எக்ஸுக்கு 2 விட ஒன்றில் நேர் 2 ஒன்றில் sin 2. இது ஒரு முறை. இந்த முறையில் ஒரு சின்ன ஒரு மாற்றம். இந்த சமன்பாடை முழுமையாக 2ஆல் வகுத்து கூட செய்திருக்கலாம். இதுவும் சரி. அடுத்தது வர்க்க பூர்த்தி முறை அப்படி என்ற ஒரு முறைகளாலையும் இதை செய்யலாம். நீங்கள் 10ஆம்
11ஆம் ஆண்டு புஸ்தகங்கள் இருக்கும். நீங்கள் இன்னும் இதை படிக்கல, பின்னுக்கு படிக்க போகிற விஷயம் இல்லை, மிகவும் இலகு. அதாவது என்ன செய்ய போகிறேன்டா, இங்கே இருக்கிற இங்கால ஒரு நிறைவர்க்கமாக்கணும், அங்கால ஒரு நிறைவர்க்கமாக்கணும். அதை ஆற்றணும். அந்த உள்ளே இருக்கிற 2 பேரும் சமன் என்று சொல்ல போகிறேன். இங்கால இந்த 2x வர்க்கம் சமன், இந்த சக8 அங்கால அனுப்பிட்டேன்டா சக8. சமன்பாடு முழுமையாக 2ஆல் பிரிக்கிறேன். 2ஆல் பிரித்தா எக்ஸ் வர்க்கம் சமன் 4. இப்போ இந்த வர்க்கத்தை அங்கால அனுப்புகிறேன். வர்க்கத்தை அங்கால அனுப்பினா அது வர்க்க மூலமாக போகும். வர்க்கமூலம் 4 வரும். சரி, இப்போ கேள்வி என்னென்னா, வர்க்கமூலம் 4 விடை என்ன அப்படின்ற கேள்வி. வர்க்கமூலம் 4 விட நீங்கள் சய2 போடலாம், சக2 போடலாம். ஏன்னா சய2 வர்க்கமும் நேர் 4 தான், சக2 வர்க்கமும் நேர் 4 தான். அப்போ வர்க்கமூலம் போட்டோன்னே உங்களுக்கு சயவோ சக அப்படின்ற அந்த குறியை போட்டுருவணும். இல்லை ஒன்றில் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லையெண்டா மைனஸாக இருக்கலாம். நேர் அல்லது மறை அப்படின்னு போட்டுருவணும். வர்க்கமூலம் 2 பெருமானம் உங்களுக்கு தெரியும். வர்க்கமூலம் 4 பெருமானம் 2. ஆகவே விட வந்து ஒன்றில் நேர் 2ஆக இருக்கும், இல்லை என்றால் மறை 2ஆக இருக்கும். இதைத்தான் நாங்கள் அங்கே கண்டு வந்தாங்க. நேர் 2 மறை 2. இது 2 முறை, 2 முறையிலேயே நான் செய்து காட்டியிருக்கேன். இது ஒரு முறை, அது ஒரு முறை. இதில் ஏதோ ஒரு முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஈஸியோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒருவர் ஆண்டுதோறும் 8% கூட்டு வட்டிக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கு கடனாக பெறுகின்றார். இக்கடனுக்காக 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டியாது. இந்த கடனில் 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டியை காண சொல்லியிருக்கு. நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் 4 ஸ்டெப்பில் இந்த கடைசி எமௌண்ட்டை காணலாம். 3 ஸ்டெப்லேயே இந்த விடையை கண்டுருவோம். 3ஆவது ஸ்டெப்லேயே விடையை கண்டுருவோம். அதாவது என்ன சொல்கிறோம்னா, இந்த கூட்டு வட்டி அப்படி என்ற வட்டிக்கு வட்டி போடுறது தான் கூட்டு வட்டி. செகண்ட் டேர்ம் 1வது பாடம். கூட்டு வட்டி என்றது வட்டிக்கு வட்டி போடுறது தான் கூட்டு வட்டி. 1வது ஆண்டு வட்டி, 1ஆம் ஆண்டு வட்டி அந்த 5000 8% 1ஆம் ஆண்டு வட்டியாக இருக்கும். 5000 8% இன்னடா தர 8%ன்றதை பின்னமாக போடுவோம். 100 மேல் 8 சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சுருக்கினா 400 ரூபாய் 1ஆம் ஆண்டு வட்டியாக வரும். அப்போ 2ஆம் ஆண்டு இந்த உங்களோட முதல் கொஞ்சம் கூடிடும். அந்த வட்டி வந்து உங்களோட முதலோட சேர்ந்துடும். 2ஆம் ஆண்டு முதல், 2ஆம் ஆண்டு முதல் வந்து அந்த வட்டி வந்து உங்களோட சேர்ந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட 5000 ரூபா இருந்தது. இந்த 400 ரூபா அந்த வட்டியும் உங்களோட முதலோடு சேர்ந்தா இப்போ உங்களோட வட்டி வந்து முதல் வந்து 5400 ரூபாவாக மாறிடும். 5400 ரூபா. அப்போ 2ஆம் ஆண்டு வட்டி, 2ஆம் ஆண்டு வட்டி வந்து அந்த 5400 ரூபா வந்து 8% இருக்கும். அதான் கூட்டு வட்டி. இது எளிய வட்டி என்றால் எப்போவுமே 5000 ரூபாவின் 8% தான். கூட்டு வட்டி என்றது என்னென்னா வட்டிக்கு வட்டி விடும். ஏற்கனவே வந்த வட்டி உங்களோட முதலோடு சேர்ந்து அதுவும் வட்டி போடும். அதான் வட்டி, கூட்டு வட்டி. 5400 8% இன்னண்டா தர 100%ன்றது பின்னம் 100 மேல் 8. இங்கே சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 0 வட்டினா பெருக்கினா வந்து எண் 432 2 போட்டு 3 மிச்சம். எண் 5 40 43 43. ஆகவே வந்து 2ஆம் ஆண்டு வட்டியாக கிடைக்க போகிறது 432 ரூபா. 2ஆம் ஆண்டுக்கு இறுதியில் கிடைக்கிற அமௌண்ட் அது வந்து அதோட கூட்டணும். எங்களுக்கு கேட்ட கேள்வி இந்த விட வந்துட்டுது. 2ஆம் ஆண்டில் கிடைக்கிற 2ஆம் ஆண்டுக்கான வட்டியாது அது வந்து 432 ரூபா நாங்கள் கண்டுட்டோம். இதுதான் விட. அப்போ விடையை கொடுப்போம். ஆகவே 2ஆம் ஆண்டு வட்டி 432 ரூபா. 432 ரூபாண்டு விடையை கொடுப்போம். எங்களுக்கு விடையை கண்டுட்டோம். இது ஒரு முறை. என்ன முறையை காணலாம், நேரடியாக ஒரே ஸ்டெப்பில் காண்றது. அந்த முறையும் சொல்கிறேன். நீங்கள் 2ஆம் ஆண்டு வட்டி வந்து எந்த காசுக்கு போடுமெண்டா 2ஆம் ஆண்டு முதல் இந்த 8%. 2ஆம் ஆண்டு முதல் இந்த 8%. 2ஆம் ஆண்டு முதல் எப்படி மாறுமெண்டா உங்களோட 5000 ரூபாவிந்த 100 பிரித்து 108 மடங்காக மாறும். ஏண்டா அந்த 8% சேர்ந்து 108ஆக மாறும். 100 ரூபாவாக இருந்தால் 108ஆக மாறும். அப்போ 5000 ரூபாவும் 100,000 தான் 108ஆக மாறும். இது 2ஆம் ஆண்டு முதல். 2ஆம் ஆண்டு முதல் இந்த 8% 2ஆம் ஆண்டு வட்டியாக இருக்கும். அப்போ வட்டி மட்டும்தான் கிடப்பணும். இது ஒரே வேளை 2ஆம் ஆண்டு இறுதியென்னா திரும்பவும் 100 மேல் 108 அளவு இருக்கலாம். இது 2ஆம் ஆண்டு வட்டி மட்டும் கேட்டனாடி 100 மேல் 8 அளவு இருக்கும். ஏன் 2ஆம் ஆண்டு வட்டி இது 2ஆம் ஆண்டு முதல், இது வட்டியை காண்றதுக்காண்டி அது வந்து 8%, 100 மேல் 8. இது 2ஆம் ஆண்டு முதலை காண்றதுக்காண்டி என்ன செய்தான், முதல் காசு 5000 ரூபாவின்
100 மேல் 108 மடங்கு 2ஆம் ஆண்டு முதல் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு விளங்காட்டி நீங்கள் அந்த முதல் ஸ்டெப்லேயே செய்து கொள்ளுங்க. இதை சுருக்கக்கூடிய மாதிரி இருந்தால் எங்களுக்கு இந்த கணக்கு முடிஞ்சுது. சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 1 2 வெட்டலாம். வேறு இன்னும் ஒரு சைவர், இங்கே ஒரு சைவர் வெட்டலாம். வேறு 10 5 10 வெட்டப்பட்டால் இங்கே ஒரு முறை, இங்கே 2 முறை, அங்கேயும் வெட்டப்படக்கூடிய மாதிரி இருக்கும். இது 4 முறை, ஒரு முறை. இனி வெட்டப்படுறதுக்கு கீழே ஒன்றுமே இல்லை, மேலே மட்டும்தான் பெருக்கினா 8 32 2 போட்டு 3 மிச்சம் 0 0 0 3 3 1 4 அப்போ 432 ரூபாண்டு. இந்த கோவையும் உங்களுக்கான அந்த விடையை தரும். கொஞ்சம் வேகமாக செய்யக்கூடியார்கள் இந்த கோவையை ட்ரை பண்ணி பழகுங்க, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தெளிவாக நாங்கள் செய்யணும், நாங்கள் இப்போ அளவான ஆவரேஜாக தான் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் தெளிவாக செய்யுங்க, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க. தேவையில்லாமல் ஸ்பீடான வழிக்கு போக வேண்டாம், உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த கேள்விக்கு போக வேண்டாம். உருவில் ஒரு வட்ட நாட்பக்கல் ஏபிசிடி தரப்பட்டுள்ளது. ஏபி ஆனது இபிக்கு வரை நீட்டப்பட்டுள்ளது. நீங்கள் என்ன வட்ட நாட்பக்கல் படிக்கல, இந்த 3rd term சிலபஸ். மேலும் இசிடி சமன் 120 பாக படத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. சிபிஇ சமன் 70 பாக படத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. தரப்பட்டுள்ள தகவல் கொண்டு எக்ஸினதும் வையினதும் பெருமானங்களை காண்க. எக்ஸ் இந்த வை இந்த பெருமானம் காணணும். வட்ட நாட்புகள் மிகவும் இலகு. வட்ட நாட்புகளில் 2 தேட்டம் இருக்குது. ஒரு தேட்டம் வட்ட நாட்புகளில் இருக்க எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாக இருக்கும். வட்ட நாட்புகள் என்ன சொல்லி விடுறேன். ஒரு நாட்புகள் இருந்தால் 4 உச்சியும் வடிவா கவனிக்கும். 4 உச்சியும், ஒரு உச்சி மிஸ் ஆனால் கூட அது வட்ட நாட்புகள் இல்லை. 4 உச்சியும் வட்டத்தில் இருக்குமெண்டா அது வட்ட நாட்புகள். முதலாவது தேட்டம் இந்த எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை, அது எந்த எதிராகவும் இருக்கலாம். எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். ரெண்டாவது தேட்டம் புறக்கோணம், வெளியில் இருக்க கோணம் அகத்தெதிர் கோணம் தான் கூட்டுத்தொகைக்கு அகத்தெதிர் கோணத்துக்கு சமனாக இருக்கும். அகத்திருந்த கூட்டுத்தொகை சமனான்றது முக்கோணத்தில் வர்றது. புறக்கோணம் அகத்தெதிர் கோணத்துக்கு சமனாக இருக்கும். அந்த வகையில் இப்போ எக்ஸை நாங்கள் நேரடியாக காணலாம். எக்ஸ் வந்து இவருக்கு சமனாக இருக்கும், 70க்கு சமனாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், இதை 110 காட்டு 180லேருந்து திரும்ப கழிக்கலாம் தேவையில்லாவையில். அப்போ எங்களால் வந்து எக்ஸை வந்து முதலடியாக நேரடியாக காணக்கூடிய மாதிரி இருக்கும். எக்ஸ் இந்த பருமன் வந்து எக்ஸ் வந்து 70 பாக புறக்கோணம் அகத்தெதிர் கோணத்துக்கு சமனாக இருக்கும். அந்த அடிப்படையில் அகத்தெதிர் ஒரு கோணம் அது இந்த புறக்கோணத்துக்கு சமனாக இருக்கும். எதிர்கோணத்தின் புறக்கோணத்துக்கு சமனாக இருக்கும். அந்த விஷயத்துக்கு வரணும். அப்போ 70 சமன் எக்ஸ்ண்டா எக்ஸ் சமன் 70, அதுதான் விளக்கம். ரைட். இப்போ ரெண்டாவது வைய காணணும்டா இது ஒரு சமன்பாடு உருவாகும். இந்த 2 கோணங்கள் கூட்டுத்தொகை 180 பாக இருக்கும். எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 இருக்கும். y சக 120 சமன் 180 ஒரு சமன்பாடு கிடைச்சிட்டு இது தீர்க்கிறேன்டா y அங்கால போய் 120 கழிவட்டா 60. இதில் கவனம், எக்ஸின் சமன் 70 y சமன் 60 போடணும், இல்லையண்டா பிழை. ரைட். 14வது கேள்விக்கு போவோம். ஒரு குறித்த பாடசாலையில் சித்திரம், நடனம், சங்கீதம் எனும் பாடங்களை கற்கும் மாணவர்கள் வட்ட வரைவினால் வகை குறிக்கப்படுகின்றனர். சங்கீதத்தை கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 45, நடனத்தை கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. வட்ட வரைவு கேள்வி ஃபர்ஸ்ட் பார்ட் பிக்கு தான் வரணுமென்று இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட்டிலே கூட ஏயில் கூட வரலாம். எப்படி சொல்லியிருக்கேன்டா, நடனத்தை கேட்கும் மாணவர்கள் தான் எண்ணிக்கை கேட்டிருக்கு. எங்களுக்கு நடனத்தை கேட்க போகிற மாணவர்கள் எண்ணிக்கைன்னா முதல்ல ஏதோ ஒன்றாவது தெரியணுமே. நடனத்தை கேட்கின்ற மாணவர்கள் வந்து ஆரச்சிறை கோணத்தையாவது காணணும். ஆரச்சிறை கோணத்தை காணலாம். அது இந்த ஆரச்சிறை கோணம் இந்த 2 பேரையும் கூட்டி 360 பிரிக்கணும். முதல்ல எக்ஸ் வச்சு சமன்பாடு கூட போடலாம். எக்ஸ் சக 210 சக 90 இந்த 3 கோணத்தையும் கூட்டினா என்ன 3 தான் இருக்குது, 360 பாகை எடுக்கணும். அதை சுருக்கினா எக்ஸ் சக 302 வரும் சமன் 360. அந்த அடிப்படையில் பார்த்தா எக்ஸ் வந்து 60 பாகை. அப்போ நடனத்தை கேட்கின்ற மாணவர்களை வகை குறிக்கின்ற ஆராய்ச்சிறை கோணம் தெரிஞ்சிட்டு ஏதோ ஒரு செட் தெரிஞ்சால் என்னால் காணலும். சங்கீதத்தை கேட்கின்ற மாணவர்கள் இந்த எண்ணிக்கையும் தெரியும், ஆராய்ச்சிறை கோணமும் தெரியும். அப்போ சங்கீதத்தை கேட்கின்ற மாணவர்கள் 90 பாகையில் 45 பேர் தலையங்க போட்டு போடுவோமே. எங்களுக்கு என்ன தெரியும், ஆராய்ச்சிறை கோணம். இது நடனத்தை கேட்கின்ற ஆராய்ச்சிறை கோணம் தெரியும். மாணவர்கள் எண்ணிக்கை காணணும், தெரிஞ்ச செட் முன்னுக்கு போடணும். சங்கீதத்தை சம்பந்தமான செட் தெரியும். 90 பாகையில் 45 மாணவர்கள் அப்படி என்றால் 60 பாகையில் எத்தனை மாணவர்கள்? நேர்வீத சமன் குறுக்கு பெருக்கம். இதுதான் ஈஸி பாருங்க. 90 பாகையில் 45 பேருண்டா 60 பாகையில் எத்தனை பேர்? நேர்வீத சமன் தான் வட்ட விரைவை பொறுத்தவரைக்கும் ஈஸியான ஸ்டெப். நீங்கள் குறுக்கு பெருக்கம் போட்டிங்களா 60
தர 45 கீழ் 90. உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. இவர் 2 பேரும் பெருக்குவார், இவர் வந்து பிரிப்பார். இப்போ சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 0 0 வெட்டுப்படும். அதே மாதிரி 6 9 3ஆல் வெட்டுப்படும். 3ஆல் வெட்டினா இங்கே 3 முறை, அங்கே 2 முறை. இப்போ 45 3ஆல் வெட்டினா 15 முறை. இங்கே இனி மேலே கீழே ஒன்றுமே இல்லை, மேலே மட்டும்தான் பெருக்கினா 15 தர 2 30 மாணவர்கள் அப்படி என்று வரும். 30 மாணவர்கள் என்று வரும். 30 மாணவர்கள் நடனத்தை கற்கின்றனர் அப்படி என்று வரும். அடுத்த கேள்விக்கு போகணுமெண்டா 9 27 81 எனும் பெருக்கல் விருத்தியில் 6ஆம் உறுப்பை 3இன் வலுவாக காட்டுக. நீங்கள் இன்னும் பெருக்கல் விருத்தி படிக்கல. பெருக்கல் விருத்தி இனிமேல் படிக்க போகிற ஒரு சிலபஸ் தான். பெருக்கல் விருத்தியில் ஒரு உறுப்பு டிஎன்னை காணணுமெண்டா டிஎன்னுக்கு சூத்திரம் இருக்குது. கூட்டல் விருத்தியில் இருக்கிற சூத்திரம் மாதிரி பெருக்கல் விருத்திலையும் இருக்குது. a இன்ட்டு ஆரின் n-1ஆம் அடுக்கு. ஆறுன்றது பொது விகிதம். எத்தனை மடங்கால போகுதோ அதுதான் பொது விகிதம். இதில் ஏயை வந்து நாங்கள் போடலாம் 9. எங்களுக்கு கேட்டது T6 6ஆம் உறுப்பு கேட்டது. ஏ வந்து 9. பாப்போம் 6ஆம் உறுப்பாக கேட்டது. பாப்போம் 6ஆம் உறுப்பை கேட்டது 3இன் வலுவில் கேட்டது. ஏ வந்து 9 தர 6 வந்து 3 மடங்காது பாருங்க. 9 3ஆல் பெருக்கப்பட்டு 27 27 3ஆல் பெருக்கப்பட்டு 81. அப்போ 6 வந்து 3 n 6 சய 1 6 சய 1 5 ஒரேசா போட்டேன். 6 சய 1 n சய 1. அப்போ அதை விட 1 குறைவு 5. அப்போ நான் இந்த 9ஐயும் 3 இந்த வலுவாக எழுதினா 3இன் வர்க்கம் தர 3இன் 5ஆம் அடுக்கு. ஓகேயா? இப்போ 2 பேரும் அடிகள் சமனாயின் பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். அந்த அடிப்படையில் பார்த்தா 3இன் 7ஆம் அடுக்கு அப்படின்றது தான் 3இன் வலுவாக கொடுக்கின்ற விட. தேவையில்லாமல் பெருக்கி பெருமானம் கண்டு திரும்ப 3ஆல் பிரித்து அந்த வேலைகளுக்குள்ளே போகக்கூடாது. மிகவும் இலகுவானதாக இருக்கும். முதல்ல அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்கும். எப்படியோ உங்கள்கிட்ட கேட்க போகிற கேள்வி 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி. 2 மார்க்ஸுக்குரிய கேள்வியை பெருசாக இழுத்து கொண்டு போய் பெரிய அளவில் இருக்காது. கட்டாயம் இலகுவான வழி இருக்குது. நீங்கள் கஷ்டப்படுறீங்களா நீங்கள் நுப்பாட்டுங்க. அந்த இடத்துல நீங்கள் எங்கேயோ பிள்ளையான ரூட்டில் போகிறீங்க என்ற அந்த விளக்கத்தை நீங்கள் விளங்க கொள்ளுங்க. இதை விட இன்னும் ஒரு ஈஸியாகவும் ஒரு வழியில் செய்யலாம். அந்த வழியும் சொல்கிறேன். உங்களை உறுப்பு எழுதினீங்கன்னா 9 27 81 ... 6ஆம் உறுப்பு கண்டுபிடிக்கலாம். 3ஆல் பிரிக்கணும்னா கண்டுபிடிச்சிக்கலாம். எங்களுக்கு 6ஆம் உறுப்பை கேட்கல. 6ஆம் உறுப்பை 3இன் வலுவில் தருகிட்டது. இவை ஒவ்வொரு தரையும் உங்களால் 3இன் வலுவில் கொடுக்கலாம். முதலாவதால் கொடுக்கலாம் 3இன் வர்க்கம். 2ஆவதால் கொடுக்கலாம் 3இன் கணம். 3ஆவதால் கொடுக்கலாம் 3இன் 4ஆம் அடுக்கு. அப்போ 4ஆவதால் 3இன் 5ஆம் அடுக்கு. 5ஆவதால் 3இன் 6ஆம் அடுக்கு. 6ஆவதால் 3இன் 7ஆம் அடுக்கு. இப்படியே விட்டுட்டு போகிற இல்லை. எங்களுக்கு தேவையான விடையை கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே 6ஆம் உறுப்பு 3இன் 7ஆம் அடுக்கு அப்படி என்று கொடுக்கணும். இல்லையண்டா 1 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஆகவே 6ஆம் உறுப்பு 3இன் 7ஆம் அடுக்கு என்று கொடுக்கலாம். மிகவும் இலகு இந்த முறை. நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இங்கால மினக்கட்டு கொண்டு இருக்க விட அங்கால இருக்கிற முறை ஈஸியானது. சரி, சூத்திரத்தை பயன்படுத்தி பழகிற நல்லம் ஏதோ ஒன்றிலையாவது செய்து கொள்ளுங்க. அடுத்த கேள்விக்கு போகணும்னா உருவில் இணைகரம் ABCD தரப்பட்டுள்ளது. அட்டவணையில் உள்ள கூற்றுக்கள் ஒவ்வொன்றும் சரியாயின் அதற்கு எதிரே சரியெனவும் பிழையாயின் அதற்கு எதிரே பிழையெனவும் குறிக்க. முக்கோணி ABDயின் பரப்பளவு இணைகரத்தின் பரப்பளவு வந்து அரைவாசி என்று சொல்வது. அது சரி. அதாவது இணைகரத்தை இந்த மூளை விட்டம் 2 சமனாக பிரிக்கும். ஆனால் என்ன ஒருங்கி செய்யும். அது சரி. நீங்கள் என்ன சொல்கிறது, சமச்சீரானதா அப்படின்னா இல்லையா? சமச்சீர் இல்லை, ஆனால் ஒருங்கி செய்யும், வெட்டி பொறுத்தலாம். அப்போ இது பரப்பளவு அரைவாசியாக இருக்கும். அப்போ அந்த கூற்று சரி. முதலாவது கூற்று சரி. இதில் கடுமையாக யோசிக்கிறதுக்கு இல்லை. முதலாவது கூற்று சரி. 2வது கூற்றுக்கு போனோம்னா 2வது கூற்று சொல்லுவது மூளை விட்டம் DB ஆனது ADCயை கோணம் ADCயை இருகூறுடுதான். ADC என்றது இந்த கோணம். இந்த கோணத்தை இரு சம கூறுடுதுன்னா இந்த கோணம் சமன் என்று சொல்லுவது. பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்குது சமன் இல்லை. அப்போ இங்கே சமனாக இருக்குது. முக்கிய கோணத்தை எந்த இணைகரத்தின் மூளை விட்டம் இருசம கூறணுமெண்டா அது ஸ்பெஷல். இணைகரத்தில் ஒரு ஸ்பெஷலான ஆக்கள். அது சாய் சதுரமாகவோ இல்லை சதுரமாகவோ இருந்திருந்தால் மூளை விட்டம் இணைகரமாக இருந்து அதை விட தாண்டிய பண்பு. அது அந்த மூளை விட்டத்தை இருசம கூறிட்டா அது சாய் சதுரமாகவோ சதுரமாகவோ இருந்திருக்கும். சாதாரண இணைகரம் உச்சி கோணத்தை இருசம கூறிடாது. இது சாதாரண இணைகரம். என்ன ஸ்பெஷல் பேருன்னா அந்த ஸ்பெஷலான பேரை சொல்லியிருப்பாங்களே, இவங்க சாதாரண இணைகரம்னு சொல்லியிருக்கனாலே அது உச்சி கோணத்தை இருசம கூறிடாது. அவர் போட்டது பிழை. பின்வரும் 3 அட்சர
கணித உறுப்புகளிலிருந்தும் பொது மடங்களில் சிறியது போமாசி காண்றதுக்கு ஈஸியான ஸ்டெப். நம்பருக்கு மட்டும் போமாசி பாருங்க, நம்பருக்கு மட்டும் போமாசி பார்த்தீங்கன்னா 3 6 2. இதில் மிகப்பெரிய ஆள் 6 இந்த 2 நம்பரும் பிரிக்குமா அண்டு பாருங்க. ஓம் பிரிக்கும், ஆகவே அவர் தான் போமாசி. அப்படி பிரிக்கலைன்னா அடுத்த மடங்குக்கு போகணும், இவரை மிச்சம் 2 பேரும் பிரிப்பீங்களான்ட்டு பார்க்கணும். இங்கே நாங்கள் அப்போ பார்க்கவே எங்களுக்கு முதலாவது ஆளே வந்துட்டு 2 பேரும் பிரிப்பியோம். அப்போ 6 தான் நம்பர் இந்த போமாசி. மிச்சம் 2 அட்சரமும் வரப்போகுது. எது 2 அட்சரம் இருக்குது, ஒன்று எக்ஸ் இருக்குது, வை இருக்குது. எக்ஸ் இந்த மிகப்பெரிய வேலையோடு வரணும். இதில் இருக்கிற எக்ஸ் இந்த மிகப்பெரிய வேலை வர்க்கம், எக்ஸ் வர்க்கம். வை இந்த மிகப்பெரிய வேலையோடு வரணும். வை ஓராம் அடுக்கு தான் இருக்குது, 2 இடத்துலையும் இருக்குது, ஆனால் ஓராம் அடுக்கு தான். அப்போ வை அவ்வளோதான். இப்போ 2 இடத்துல இருக்கிறனால வை வர்க்கம் இல்லை. 2 இடத்துலையும் சமனான வேலையோடு இருக்கிறையும் இதில் ஒரு ஆளை போடுறது எக்ஸின் 6 எக்ஸ் வர்க்கம் வை என்றது போமாசியாக வரும். அடுத்தது தரப்பட்டுள்ள உருவில் உள்ள வட்டத்தின் மையம் ஓ ஆகும். அதில் காட்டப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. இது நாங்கள் ஏற்கனவே 10ஆம் ஆண்டில் கடைசியில் படித்த மைய கோணம் பரிதி கோணம் சம்பந்தப்பட்ட விஷயம். வட்டத்தின் மையம் ஓ அப்படி என்றால் எங்களுக்கு என்ன தேவைப்படுது? வட்டத்தின் மையம்ண்டா இங்கே ஏஓவும் பிஓவும் ஆரை. அப்போ அந்த 2 பேரும் சமன். அந்த விஷயம் எங்களுக்கு தெரியணும். அந்த இதை நாங்கள் அடிக்கடி பயன்படுத்தி பழகிருக்கணும். இந்த 2 பேரும் சமன் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இருசமபக்க முக்கோணம். ஒருவேளை இப்போ நான் கேட்குறேன், எங்களுக்கு எக்ஸை காணணும்டா இதுக்குள்ளே இருக்கிற படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி எக்ஸை காணலாம்டா மைய கோணம் தெரிஞ்சால் காணலாம். மைய கோணம் எவ்வளோவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எக்ஸ் இந்த 2 மடங்காக இருக்கும். பரிதி கோணத்தின் 2 மடங்கு. பரிதி கோணத்தின் 2 மடங்கு எவ்வளவு? 2x. இதில் நீங்கள் சில பேர் என்ன செய்யலாம்னா புதுசாக ஒரு அச்சரத்தை கொண்டு வந்து போட்டு அதை கண்டு பிறகு 2 ஆளாக பிரிக்கலாம். நான் என்ன செய்கிறேன்டா ஏற்கனவே இருக்கிற அச்சரத்தை 7 மான வரைக்கும் பயன்படுத்துகிறேன். இப்போ 2x இது ஒரு இருசமபக்க முக்கோணம். சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். அந்த அடிப்படையில் இதுவும் 55. இப்போ சமன்பாடு போடுறேன். சமன்பாடு என்னென்னா முக்கோணியின் அகக்கோணம், இந்த குட்டி முக்கோணம் ஏபிஓ, இந்த முக்கோணியின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கணும். 55 சக 55 சக 2x சமன் 180. இதில் 2x என்று போடாமல் சில பேர் y என்று போட்டு வையை காணலாம். நான் 2x என்றே போடுறேன். இதை தீர்த்திங்க வேண்டாம். சுருக்கோணம் 110 சக 2x சமன் 180. 2x சமன் 110 அங்கால போய் கழிச்சா 70. இப்போ நீங்கள் சில பேர் வை என்று போட்டிருந்தீங்கன்னா வை 70 வரும். அப்புறம் நீங்கள் வை இந்த பாதி என்று போட்டு 35 போட்டிருப்பீங்க. நான் இங்கே அதே தான் நடக்க போகுது. எக்ஸ் சமன் 2 போய் பிரித்தா 35. நாங்கள் நேரடியாக எக்ஸை கண்டுட்டோம். இந்த முக்கோணத்தில் வச்சு அந்த எக்ஸை காண்றோம். எப்படி காண்றோம்ன்ற அந்த எக்ஸை இங்கே இந்த முக்கோணத்துக்குள்ளே கொண்டு வந்தேன். நான் எப்படி கொண்டு வந்தேன்னா ஒரு தேற்றம். முக்கோணம் இந்த மைய கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்காக இருக்கும். அந்த தேற்றத்தை பயன்படுத்தி இந்த எக்ஸை இதுக்குள்ளே கொண்டு வந்தேன் எப்படின்றத உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இல்லாட்டி நீங்கள் வேறு ஒரு அச்சரத்தை பயன்படுத்தியிருந்தால் 70 வரும். 70 பாதி 35 அப்படின்னு வந்திருக்கும். எந்த மாதிரி செய்தாலும் சரிதான். அடுத்தது ஒரு சமதளத்தரையில் இருக்கும் ஏபி சிடி எனும் இரு நிலைக்குத்து கம்பங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. டியிலிருந்து அவதானிக்கும் போது பியின் ஏற்ற கோணம் 42 பாகையும் ஏயின் இறக்க கோணம் டி இந்த எங்கேருந்து பார்க்குறார்? டியிலிருந்து பார்க்குறார். இதில் இருந்தால் பார்க்குறார். இந்த டியிலிருந்து அவர் பார்க்குறார். இதில் தான் ஆள் நிற்கிறார். டியிலிருந்து பார்க்கும்போது பியின் ஏற்ற கோணம் பி உயரத்தில் தெரியுது. ஏன்னா சாதாரண பார்வை கிடைப்பார்வை. அந்த கிடைப்பார்வையை விட அவருக்கு இந்த பி உயரத்தில் தான் தெரியும். அந்த பி இந்த கிடைப்பார்வையை விட அவர் தலையை எவ்வளோ தூரம் தூக்கினாரோ அதுதான் ஏற்ற கோணம். அது எவ்வளோ வேண்டாம். டியின் ஏற்ற கோணம் 42 பாகையாக நீங்கள் இதுக்குள்ளே 42 பாகை அப்படின்னு போடுவீங்க. அதே மாதிரி அவர் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா ஏற்ற கோணம் 42. ஏயின் இறக்க கோணம் அதே இடத்துலேருந்து ஏயை பார்க்குறார். ஏயை பார்க்குறதுக்கு அவர் சாதாரணமாக பார்க்கலாம். சாதாரணமான பார்வை கிடைப்பார்வை. கிடையை விட அவர் தலையை குனிஞ்சு பார்க்கணும். தலையை எவ்வளோ தூரம் குனிக்கிறாருண்டா பணிக்கிறார் அப்படின்றது தான் எங்கள் இந்த இறக்க கோணம். இந்த சாதாரண பார்வையிலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு கீழே கொண்டு வந்தாருண்டா 58 பாகை கீழே கொண்டு வந்திருக்கார். இறக்க கோணம் 58 பாகை. இவ்வளோதான் விஷயம் முடிஞ்சு. 58 பாகை அப்படின்றத ஆகும். இத்தரவை உருவில் வகை குறிக்க இவ்வளவுதான். அந்த 2 படத்துலேயும் அந்த கோணையும் கீறி அந்த கோணங்கள் போட்டுருந்தா காணும். அம்புக்குறி போடணும் வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நான் போட்ட அம்புக்குறிகள் போடணும் வேண்டிய இல்லை. கோணத்திலையும் அம்புக்குறி போடணும் வேண்டிய இல்லை. பார்வையிலேயும் அம்புக்குறி போடணும் வேண்டியில் போட்டிருந்தால் மிகச்சிறப்பு. சரி, நாங்கள் பங்காள போவோம். அடுத்த கேள்வி. ஒரு பையில் 35 சர்வசமனான மாவல்கள் உள்ளன. அவற்றில் ஒரு குறித்த எண்ணிக்கையில் வெள்ளை நிற மாவல்கள் இருக்கும். அதேவேளை எஞ்சியவை கருப்பு நிற மாவல்கள் ஆகும். அதில் வெள்ளையும் கருப்பு மட்டும்தான் இருக்குது.
மாபிள்களாகும். இப்பையிலிருந்து எழுமாறாக எடுக்கப்படும் ஒரு மாபிள் கருப்பு நிற மாபிள்களாக இருப்பதற்கான நிகழ்தகவு 7/5 எனின் பையில் எத்தனை கருப்பு நிறம்? நிகழ்தகவு கருப்பு நிறம், பையில் இருக்கிற கேட்ட கேள்வியும் கருப்பு நிறம், ஆனால் நிகழ்தகவு 7/5. அங்கே பையில் இருக்கிற மொத்த மாபிள்கள் எண்ணிக்கை தெரியும் 35. அப்போ 35 ஏதோ ஒரு பின்னத்தை சுருக்கத்தான் 7/5 வந்திருக்கு. இது ரெண்டும் சமவெளி பின்னமாக இருந்திருக்கும். 7/5 35 என்ன என்றதை தான் காணணும். இது 7 வந்து 5 பெருக்கினா சமவெளி பின்னத்துக்கு 35 ஆகும். அப்போ 5 வந்து 5 பெருக்கணும், அப்போ 25. அப்போ இதுதான் எங்களுக்கு கருப்பு நிற மாபிள்கள்னு எண்ணிக்கையாக இருந்திருக்கும். சமவெளி பின்னத்தை வச்சு கொண்டு காண்றேன். அப்போ ஆகவே கருப்பு நிற மாபிள்களின் எண்ணிக்கை 25. எங்களுக்கு கேட்ட கேள்விக்கான விட கொடுக்க பழகணும். நாங்கள் கொண்டே ஏதோ கொடுத்து போட்டு போயிடாது. கருப்பு நிற மாபிள்களின் எண்ணிக்கை 25. அடுத்தது உகந்த கேத்திர கணித சொற்களை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள கூற்றில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. ஒரு வட்டத்தின் மையத்தை அவ்வட்டத்தின் நானின் டேஷ் போட்டிருக்கு தொடும் நேர்கோடு அந்நானுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அதில் செங்குத்து 2 தேட்டம் இருக்குது. வட்டத்தில் நான் மையம் தொடர்பாக 2 தேட்டம் இருக்குது. அது ரெண்டையும் சொல்கிறேன்னு பாருங்க. ஒரு வட்டம் ஒன்றுந்த ரெண்டும் ஒரே படம் தான் பெறும். வட்டம் ஒன்றுந்த நான் ஒன்று மையத்திலேருந்து வரைகிற செங்குத்து அந்த நானை இருசம கூறிடும். இது ஒரு தேட்டம். இது வந்து தேட்டத்தை மறுதலை. நாங்கள் முதலாவது தேட்டத்தை சொல்கிறேன். இதுதான் தேட்டம். வட்டம் ஒன்றிருந்த நான் ஒன்றிருந்த நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கின்ற கோடு அந்நானுக்கு செங்குத்தாகும். இதில் எதையும் நாங்கள் எழுதக்கூடிய மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வட்டத்தின் மையத்தை அவ்வட்டத்தின் ஒரு நானின் நடுப்புள்ளியையும் தொடுக்கும் நேர்கோடு அந்நானுக்கு செங்குத்தாகும். இதுதான் பொருத்தமாக இருக்கும். அப்போ நாங்கள் இதில் நானின் நடுப்புள்ளியையும் தொடுக்கும் நேர்கோடு அந்நானுக்கு, ஏன்னா நானுக்கு என்றா செங்குத்து தான் வரணும். அந்த நாணை இருசம கூடணும்னா நாணை அப்படி என்று சொல்லி வந்திருக்கணும். அப்போ இதில் செங்குத்து வரணும்னா அங்கே நடுப்புள்ளி வந்திருக்கணும். அந்நானுக்கு செங்குத்தாகும், செங்குத்து ஆகும் அப்படி என்று வரும். உங்களுக்கு எங்கே என்ன வசனம் போடுவோம், அங்கே நடுப்புள்ளி, இங்கே செங்குத்து. இது வந்து தாய பெருக்கல், தாய கூட்டல் இலகு. தாயத்தை ஒரு முழு எண்ணால் பெருக்கிறது இலகு. இந்த தாயத்தால் பெருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் உங்களுக்கு வரப்புற தாயம் 2க்கு 2 தாயம். இந்த படிக்கையில் 11ஆம் ஆண்டில் தான் முழுமையாக படிக்க போகிறீங்க. ஆனாலும் பெருக்கல் அவ்வளோ கொஞ்சம் கஷ்டம் இல்லை. விளங்கினாக்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். கூட்டல் அந்தந்த மூலையில் இருக்கிற அதே இடத்துல இருக்கிறால அப்படியே கூட்டி அங்கே வரும். பெருக்கல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்படி இந்த 2 பேரும் பெருக்கப்படும், இந்த 2 பேரும் பெருக்கப்படும். இப்படி 2 கோட்டை போட்டுக்கொள்ளுங்க. அது ஏன்னு சொல்கிறேன். இது ட்ரோ, இது குளம். முதல் ரோவும் முதல் குளமும் பெருக்கப்பட்டு இங்கே முதல் குளம் முதல் ரோவில் இருக்கிறாள் தான் விட வரும். அதாவது என்ன சொல்கிறேன்டா, இந்த 3ம் இந்த 2ம் பெருக்கப்படும், இந்த 1ம் இந்த 1 சய 1ம் பெருக்கப்படும். 3ம் 2ம் பெருக்கப்பட்டால் 6, 3 2 6, 1 தர சய 1 இதை கூட்டுங்க. இது இங்கே திசை 1 கூட்டலில் பார்த்தீங்கன்னா 5. அப்போ இந்த விட வந்து என்ன வந்திருக்கு 5. அதே மாதிரி இப்போ எங்களுக்கு தேவையான இடத்துக்கு போவோம். எங்களுக்கு தேவையான இடம் இந்த எக்ஸை காணணும். அதாவது முதல் ரோவில் 2வது கோலத்தில் இருக்கிறால பெருக்கணும். முதல் ரோவையும் 2வது கோலத்தையும் பெருக்கணும். முதல் ரோவில் இருக்கிற 3ம் சய 1ம் பெருக்கப்படும். சய 3 1ம் பெருக்கப்படும். இந்த 1 தானே, 1ம் பெருக்கப்படும். பார்த்துருவோம். 1 பெருக்கப்படும். 1 பெருக்கப்பட்டால் சக 1 ஓர் 1 இது பார்த்துருவோம். டவுட் யார் யார் பெருக்கப்படும்ன்றதை சொல்லிடுறேன். இந்த முதல் அங்கால 2வது கோலம் முதல் ரோவில் இருக்கிற 3ம் சய 1ம் பெருக்கப்பட போகுது. சய 3 1 பெருக்கப்படும். சக 1 வரும். 2 பேரும் வேறு குறி கழிபடும். பெரியவற்ற குறி விடைக்கு வரும் சய 2. ஆகவே எக்ஸ் வந்து சய 2. எக்ஸ் இந்த இருக்கிற இடத்துல இந்த பெருமானத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டா எக்ஸ் வந்து சய 2 வரும். அடுத்த கேள்விக்கு போகமாட்டா 23வது கேள்வி. தரப்பட்டு கொஞ்சம் பெருக்கள் பழகுவா பெருக்கள். அடுத்தது தரப்பட்டுள்ள வரிப்படத்தை வகை குறிக்கும் மாணவர்கள் குழுவில்
குழுக்களில் கணித பாடத்தை விரும்பும் மாணவர்களின் தொடையை ஏயினாலும் விஞ்ஞான பாடத்தை விரும்பும் மாணவர்களின் தொடையை பியினாலும் காட்டப்பட்டுள்ளது. இவ்விரு பாடங்களில் ஒரு பாடத்தை மாத்திரம் விரும்பும் மாணவர்களை காட்டும் பிரதேசத்தை வெண்வரி படத்தில் நிலற்றுக. வெண்வரி படத்தில் இந்த ஒரு வித்தியாசமாக சொல்ல தந்தப்பட்ட இடத்தை எங்களை காட்ட சொல்லியிருக்கு. இதில் ஏன்றது கணித பாடத்தை விரும்புகிறோம். அப்போ ஏன்ற வட்டத்தில் இருக்கிற எல்லாருமே கணித பாடத்தை விரும்புவாங்க. பின்றது விஞ்ஞான பாடத்தை விரும்புவாங்க. இப்போ பி என்ற வட்டத்தில் இருக்க எல்லாருமே விஞ்ஞான பாடத்தை விரும்புவாங்க. இந்த ரெண்டும் இடைப்பட்ட பிரதத்தில் இருக்கிறவன் ரெண்டையும் விரும்புவான். வெளியில் இருக்கிறவன் இந்த ரெண்டையும் விரும்பாதவன். ஒரு பாடத்தை மாத்திரம் விரும்புகிறான். ஒரு பாடத்தை மட்டும், குறைந்தது ஒரு பாடத்தை என்றது வேறு, ஒரு பாடத்தை மட்டும் என்றது வேறு. இங்கே ஒரு பாடத்தை மட்டும் என்று சொல்லியிருக்கான். கணிதம் மட்டும் விரும்புகிறவனும் விஞ்ஞானம் மட்டும் விரும்புகிற இந்த ரெண்டு பிரதேசமும் வேறு. நாங்கள் 24வது கேள்விக்கு போகணும்னா, ஒரு மோட்டார்காரன் இயக்கத்தை வகை குறிக்கும் ஒரு தூர நேர வரைவு உருவில் காட்டப்பட்டுள்ளது. மோட்டார் கார் கூடுதலான கதியில் செல்வதை வரைவின் எப்பகுதி வரை குறிக்கின்றது? அக்கதி யாது? அந்த கதியையும் கேட்டிருக்குது. நீங்கள் தூர நேர வரைவை மட்டும் வச்சுக்கொண்டு சொல்லலாம். தூர நேர வரைவிந்த படித்திறன் கதியை தரும். இதில் எது படித்திறன் கூடண்டா, படித்திறனை தீர்மானிக்கிறது இந்த டீட்டா. இந்த இதில் யார் பெருசோ அவர் தான் பெருசு. உங்களுக்கு தெரியும் இந்த கோணம் தான் பெருசு, ஆகவே இவர் தான் படித்திறன் கூடியது. அப்போ அந்த பகுதி ஏ தொடக்கம் பி இல்லாட்டி முதல் 2 மணித்தியாலங்கள் கணக்க விட இருக்குது. நீங்கள் எப்படியும் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் அங்கே விட சரி. நாங்கள் ஏன் இவ்வளோத்துக்கு ரிஸ்க் எடுப்பான், நாங்கள் ஒரு வேறு வழியில் போவோம். அந்த வேறு வழி என்னென்னா, 2 இடத்துல தான் பயணம் நடக்குது. ஒன்று இங்கேருந்து இங்கே போய்க்க பயணம் நடக்குது. இது ஓய்வில் நிற்கிறார். அதாவது அதை போனால் 120 கிலோமீட்டரில் 1 மணித்தியாலம், 2லேருந்து 3 மணித்தியாலங்கன்னா அங்கேயே நிற்கிறார். அப்புறம் இதிலேருந்து இதுதான் பயணம் நடக்குது. சியிலேருந்து டி அடுத்த 3 மணித்தியாலத்தில் திரும்ப 120 கிலோமீட்டர் போயிருக்கார். அப்போ 2 கதியையும் காணும். ஏன் எங்களுக்கு ரிஸ்க்கு? ஏயிலேருந்து பி போய்க்க என்ன நடந்தது? ஏயிலேருந்து பி போய்க்க 120 கதின்றது தூரத்தின் கீழ் நேரம். 120 கிலோமீட்டர் போயிருக்கார். பூஜ்ஜியத்துலேருந்து 120 கிலோமீட்டர் போயிருக்கார். அதுக்கு அடுத்த நேரம் 2 மணித்தியாலம். அப்போ 120 கிலோமீட்டர் போகிறதுக்கு 2 மணித்தியாலம் எடுத்திருக்காருண்டா கதியை காணணும்னா 120 2ஆல் பிரிக்கணும். 60 கிலோமீட்டர் per hour வரும். கிலோமீட்டர் per hour. பியிலேருந்து சி அது ஓய்வு. நாங்கள் அதை எடுக்கவே தேவையில்லை, அந்த கணக்கே தேவையில்லை. எங்களுக்கு எது கூடன்னு தான் கேட்டது. அப்போ அது பூஜ்ஜியத்தை நாங்கள் இங்கே ஒப்பிடுறதுக்கு கொண்டு வரவே தேவையில்லை. சியிலேருந்து டி அதுக்கு நாங்கள் அவர் எடுத்துக்கொண்ட தூரம் 120லேருந்து 240, அதாவது 120 கிலோமீட்டர் போயிருக்கார். அதுக்கடுத்த நேரம் 3 மணித்தியாலம், 3லேருந்து 6. அப்போ சியிலேருந்து டி போனது சியிலேருந்து டி போகிறதுக்கு அவர் எடுத்தது 120 கிலோமீட்டர் எடுத்தவர். அதுக்கு 3 மணித்தியாலம் எடுத்தவர். அது 40 கிலோமீட்டர் per hour. அப்போ எது கூடன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். 60 கிலோமீட்டர் per hour தான் கூட. அப்போ அதுக்கான விடையை நாங்கள் கொடுப்போம்டா, எப்படி கொடுப்போம்டா, எழுதுவோம். கேட்ட கேள்வி நாங்கள் சும்மா கேட்காத கேள்வியெல்லாம் செய்து போட்டு விடையை கொடுத்துட்டு போயிடாது. கேட்ட கேள்வி எது கூட, அது இந்த கதி என்னன்றது. ஆகவே ஏயிலிருந்து பி, ஏபி இன் பயணித்த கதி கூடுதலானது அது 60 கிலோமீட்டர் per hour ஆகும். அதாவது ரெண்டையும் சொல்கிற மாதிரி இருக்கணும். இந்த ஏபி என்று சொல்லாமல் வேறு மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கலாம். அதாவது முதல் 2 மணித்தியாலங்கள், ஏ பிக்கு இடையிலான தூரம், முதல் 120 கிலோமீட்டர், அப்படியான விடைகள் சொல்லியிருந்தாலும் சரி. கதி நீங்கள் பிரித்து தான் கண்டிருப்பீங்க. பிரிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 60 கிலோமீட்டர் per hour அது உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது, தரப்பட்டுள்ள புள்ளி பியிலிருந்து மாறா தூரத்தில், மாறா தூரம்ன்றது ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசைகின்ற புள்ளியினுக்கு வட்டம். இந்த வட்டம் முழுசாக கிடப்படையில் ஒரு வில் மட்டும் கிடப்பட்டிருக்கு. அங்கே அவரே சொல்கிறேன். மாறா தூரம் 5 மீட்டரில் இயங்கும் ஒரு புள்ளியின் ஒழுக்கின் ஒரு பகுதி, அதாவது வட்டத்தின் ஒரு பகுதி இப்பரும்படி படத்தில் வில்லினால் காட்டப்பட்டுள்ளது. அது சொல்லியாச்சு. அப்போ ஒரு ஒழுக்கு தந்தாச்சு. அதான் நேர்கோடு RS ஆனது பியிலிருந்து 7 மீட்டர் தூரத்தில் உள்ளது. அது இங்கே குறிக்கப்படவில்லை. இது பியிலேருந்து 7 மீட்டர் தூரம்ன்றது செங்குத்து தூரம் 7 மீட்டர்ன்றது வரும். இதில் இது 6. அப்போ இது 5 மீட்டர்ன்னா இது 2 மீட்டர். இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் குறிக்கணுமென்று அவசியம் இல்லை. இந்த இப்போ நான் குறித்த எதுவுமே குறிக்கணுமென்று அவசியம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 7 மீட்டர் தூரத்தில் உள்ளது. நேர்கோடு RSல் இருந்து 5 மீட்டர் தூரத்தில் வில் மீது உள்ள புள்ளிகளை காண்க. இப்போ நாங்கள் இது ஒழுக்கு சம்பந்தப்பட்ட கேள்வி. RSலேருந்து 5 மீட்டர் தூரத்தில் இருக்க எல்லா புள்ளிகளையும் கூறுவோம்.
ஆர்எஸ்லேருந்து ஒரு நேர்கோட்டிலிருந்து மாறா தூரத்தில் 5 மீட்டர்ன்றது மாறாத தூரம், எல்லா இடமே மாறா தூரத்தில் உள்ள புள்ளிகளின் ஒழுக்கு அந்த நேர்கோட்டின் இருபுறமும் அமைந்த சமாந்திர நேர்கோடுகள். ஆனால் எனக்கு இருபுறமும் அமைந்த சமாந்திர நேர்கோடு தேவையில்லை. என்னென்னா அங்கால பக்கம் வில் வரப்போகிறதே இல்லை. அப்போ ஒரு பக்கம் அமைந்த சமாந்திர நேர்கோடு 5 மீட்டர் தூரத்தில் இருக்கும். 5 மீட்டர்ன்றது 7 மீட்டரை விட குறைவு, 2 மீட்டரை விட கூட. அப்போ அது வந்து இதுக்குள்ளால போகும். சமாந்திர நேர்கோடு பரும்படி படம். நீங்கள் சமாந்திர நேர்கோடுன்றதை பரும்படியாக குறிக்கணும்னா அதை குறியீடை குறிச்சா காணும். சமாந்திரம் என்ற குறியீடை குறிச்சா காணும். இது மட்டும் காணாது. 5 மீட்டர் தூரத்தில் என்ற அந்த தூரத்தையும் குறித்து கொள்ளணும். இதில் 5 மீட்டர் என்ற தூரம் பரும்படி படம். ஏன்னா 5 மீட்டர் கீரை இல்லாது, என்ன ஒற்றையே காணாது. 5 மீட்டர் கீரை இல்லாது பரும்படி படம். 5 மீட்டர் என்ற அந்த தரவையும் 5 மீட்டர்ன்றதையும் குறிக்கணும், சமாந்திரம்ன்றதையும் குறிக்கணும். இந்த ரெண்டும் குறித்தா வேலை முடிஞ்சுதா அண்டா இல்லை. அங்கே நாங்கள் ஆர்எஸ்லேருந்து 5 மீட்டர் தூரத்தில் இருக்கிற எல்லா புள்ளிகளையும் கொண்ட தொடை, அதாவது அந்த ஒழுக்க கீறி இருக்கோம். அந்த இதில் இருக்க அந்த ஒழுக்கு நாங்கள் இருக்கிற அந்த சமாந்திர நேர்கோட்டில் இருக்கிற எல்லா புள்ளிகளும் ஆர்எஸ்லேருந்து 5 மீட்டர் தூரத்தில் இருக்க புள்ளிகள். வில்லின் மீது உள்ள புள்ளிகளை காணும் விதத்தினை ஒவ்வொரு வில்லின் மீதும் இருக்கணும். ஆர்எஸ்லேருந்து அந்த புள்ளிகள் எது இதுண்டா, ஒரு புள்ளி இது, ஒரு புள்ளி இது. நம்ம இந்த 2 புள்ளி 1 புள்ளி இது 1 இது புள்ளி 2 இப்படியெல்லாம் எழுதணும் இல்லை. புள்ளியை நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னாலே அங்கே விளங்கும். நீங்கள் புள்ளியை கண்டுபிடிச்சிக்கிங்கன்ட்டு நாங்கள் புள்ளியை கண்டுபிடிக்கிறோம். நாங்கள் அடுத்த வீடியோவில் பகுதி 1B இந்த விடைகளோடு நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இதில் கொஞ்சம் படப்பட்டிருப்பீங்க. சில கேள்விகள் கொஞ்சம் தாண்டி வந்திருக்கு. மிக குறைவு 2 கேள்வியோ 3 கேள்வி தான் தாண்டி வந்திருக்கு. நீங்கள் இதுவரையும் படித்ததை தாண்டி. திரும்பவும் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னுண்டா, நீங்கள் இப்போ தரம் 11 முதலாம் தவணையில் இருக்கிற உங்களால் ஒரு பகுதி 1 வினாத்தாளிந்த 80% 70 தொடக்கம் 90% பேப்பரை உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கட்டாயம் குறைஞ்சது இந்த வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் 80% வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ மிச்சம் நீங்கள் விடப்புற புள்ளிகள் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே படித்த விஷயத்திலிருந்து தான் நீங்கள் லூஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க. தயவு செய்து திரும்ப சொல்கிறேன், பிழைகள் திருத்தப்பட வேண்டும். பிழைகளை மீண்டும் செய்யுங்க. உங்களுக்கு இந்த ஒரு காலத்தை மிகவும் சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.